Hi students, now I going to teach about for heterosis. ஓகேங்களா, heterosis very important 5 mark questions. பப்ளிக்லி இதை கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குன்னா 100% கேட்க சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஸ்கிப் பண்ணினா உன்னோட லாஸ் தான். ஓகேங்களா, மெமரைஸ் பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் டைமில் உனக்கு மெமரைஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹெட்ரோசிஸ் நான் சொல்கிறேன், பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஜிஹெச் ஸ்கல்னு ஒரு பர்சன், யார்? ஜிஹெச் ஸ்கல். இவர் என்ன பண்ணார்? அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஃபஸ்ட்டு டைமாக இதுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணார், ஹெட்ரோசிஸ்ன்னு. அந்த ஹெட்ரோசிஸ்ன்னு ஃபஸ்ட்டு வேர்டை சொன்னது என்ன? ஸ்கல்லு. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வேர்டு. இந்த ஹெட்ரோசிஸ்க்கு மீனிங் என்ன? சுப்பீரியாரிட்டி சொல்லுவோம். வாட் இஸ் இட்? சுப்பீரியாரிட்டி. அப்புறம் ஓவர் டாமினன்ட். எப்போ F1 ஹைப்ரிட்லேயே அது ஓவர் டாமினண்ட்டாக கிரியேட் பண்ண கொடுக்கும். அப்போ இந்த பக்கம் வந்து ஓவர் பேரண்ட்ஸ் தட் இஸ் கால்டு ஹைப்ரிட் விகார். அப்படி ஹைப்ரிட் விகார் அதர் நேம்ஸ் கால்டு ஹெட்ரோசிஸ். விகார்னா இது அபரிதமான வளர்ச்சி. ஸோ அந்த அப்போ எப்போ கிடச்சிருக்கும்? F1 ஹைப்ரிட்லேயே நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த விகார் ரெஃபர்ஸ் டு த என்ன பண்ணோம்? விகார் வந்து அதை நம்ம இதுக்காக நம்ம அதை ரெஃபர் பண்ணுறோம். அது எப்படின்னா இன்க்ரீஸ் ஆஃப் க்ரோத் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், நல்ல ஈல்டை கொடுக்கும், கிரேட்டர் அடாப்டிலிட்டி. எந்த இடத்துல வேணாலும் அந்த ஆரிஜின் ஆகும் அந்த பிளான்ட். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டிசீஸ் வந்தால் வர மாதிரி இருந்தால் கூட இது என்ன பண்ணுவோம்? ரெசிஸ்டன்ஸை தாக்கக்கூடிய வந்து பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட்ரோசிஸ் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பேசினாலும் சரி, ட்ராட் ஆல்ரெடி சொல்லிட்டு வறண்ட போன இடத்துலையும் அந்த நல்லா வளர்ச்சி அடிக்கும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் ஹெட்ரோசிஸ் ப்ராசஸ். இது மேக்ஸிமம் வெஜிடபிள் ப்ரொபகேஷனில் பெஸ்ட் சூட்டட் ஹைப்ரிட் விகார் தான். இப்போ பெஸ்ட்டு ஹைப்ரிட் விகார் என்ன அப்படின்னா ஒரு வெஜிடபிள் ப்ரொபகேஷன்லையும் இது ஒரு பெஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இது டைரக்டாக ரிலேட்டட் டு த ஜெனடிக் டைவர்சிட்டி. பொதுவாக இது டைரக்டாக எங்கே இருந்து ஜெனடிக் டைவர்சிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகுது பிட்வீன் த டூ பேரண்ட்ஸ். ஓகேங்களா, டூ பேரண்ட்ஸ் வந்து அதனுடைய பெஸ்ட் கேரக்டர் எடுத்து அது வந்து ஹெட்ரோசிஸ் ஃபார்ம் ஆகுது. டிபெண்டிங் அப்பான் த நேச்சுரல் ஆரிஜின் ப்ளஸ் ரீப்ரொடியூசிங் எபிலிட்டி. ஸோ இது எல்லாமே காரணம் காட்டி இது ஒரு பெஸ்ட் ஹெட்ரோசிஸ் ப்ராசஸ் தான் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஹெட்ரோசிஸ்னால் ஸ்கல்லு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பேர் சுப்பீரியாரிட்டி. F1 ஹைப்ரிட் கண்டுபிடிச்ச பிளான்ட் அப்பயே நல்லா சுப்பீரியாரிட்டியாக இருந்தது. ஓவர் பேரண்ட்ஸ் தட் நேம் இஸ் கால்டு ஹெட்ரோசிஸ்லாம் இல்லை ஹைப்ரிட் விகார்னு சொல்லலாம். ஹைப்ரிட் விகாருங்கிறது என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதோட? ஒன்று க்ரோத் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும், அப்புறம் ஈல்டு நல்லா கிடைக்கும், கிரேட்டர் அடாப்டிலிட்டி எங்கே வேணால் அடாப்டேஷன் ஆகும், டிசீஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கும், பெஸ்ட்டு ட்ராட்டு இது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு கேரக்டராக ஹைப்ரிட் விகாராக இருக்குது. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் தான் அந்த பெஸ்ட்டு சூட்டடாக ஹைப்ரிட் விகாரம்னு சொல்கிறோம். ஹெட்ரோசிஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிலேட்டட் டு ஜெனடிக் டைவர்சிட்டி. ஜெனடிக் டைவர்சிட்டிலேருந்து வரக்கூடிய பேரண்ட்லேருந்து ஜெனடிக் கேரக்டர்ஸ் வந்து டிவைட் ஆகுது இந்த ஹெட்ரோசிஸ் ப்ராசஸ். டிபெண்டிங் அப்பான் த நேச்சுரல் ஆரிஜின் ரீப்ரொடியூசிங் கேரக்டர்ஸ் எபிலிட்டி கேரக்டர்ஸ். அடுத்தது இதனுடைய கிளாசிஃபைடு கேரக்டர்ஸ். ஹெட்ரோசிஸோட கிளாசிஃபிகேஷன் கேட்டால் இதுதான் ரெண்டு. ஒன்று யூ ஹெட்ரோசிஸ், இன்னொன்று சீடோ ஹெட்ரோசிஸ். வாட் இஸ் இட்? ஒன்று யூ ஹெட்ரோசிஸ், இன்னொன்று சீடோ ஹெட்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். யூ ஹெட்ரோசிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று மியூட்டேஷனல் யூ ஹெட்ரோசிஸ், இன்னொன்று பேலன்ஸ்டு யூ ஹெட்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ யூ ஹெட்ரோசிஸ் என்ன சொன்னால் ட்ரூ ஹெட்ரோசிஸ். ஒரிஜினலாக நம்ம எதிர்பார்த்த ஹை ஈல்டு வெரைட்டிஸ் கிடைக்குதோ அப்படின்னா தட் இஸ் யூ ஹெட்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதான் ட்ரூ ஹெட்ரோசிஸ். இதுலேருந்து ரெண்டு, ஒன்று மியூட்டேஷனல் ஹெட்ரோசிஸ் யூ ஹெட்ரோசிஸ், பேலன்ஸ் யூ ஹெட்ரோசிஸ். இந்த மியூட்டேஷனல் என்ன, இது ஒரு சிம்பிளஸ்ட் டைப்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் எ சிம்பிளஸ்ட் டைப். எலிமினேட்டிங் ஆஃப் டெலிட்டரியஸ் அன்டாரபிள், தேவையில்லாத ஒரு பாட்டை லைக் லீத்தலாக இருக்கலாம், ரெசசிவ் கேரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை மியூட்டன் ஜீன்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சூட்டபிளான டாமினன்ட் அலீல்ஸை கிராஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பெஸ்ட் கேரக்டர்ஸ் தான் மியூட்டேஷனல் யூ ஹெட்ரோசிஸ் சொல்லுவோம். இப்போ இதில் லீத்தலும் வராது, ரெசசிவ் கேரக்டர்ஸோ அல்லது மியூட்டன் ஜீன்ஸோ இதில் உள்ள என்ட்ரி ஆகாது. ஓகேங்களா, அடுத்து பேலன்ஸ்டு யூ ஹெட்ரோசிஸ். இது வந்து பேலன்ஸ்னா வெல் பேலன்ஸ், அந்த நேச்சுரலாக நமக்கு தேவையான ஈல்டாக கிரியேட் பண்ண பாட்டு தான் பேலன்ஸ்டு. நமக்கு பேலன்ஸாக இருக்கக்கூடிய யூ ஹெட்ரோசிஸ் ப்ராசஸ். அப்போ ஜீன் காம்பினேஷன் மோர் அடாப்டட் டு த என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்டேஷன் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி அண்ட் கண்டிஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் யூஸ்ஃபுல்னஸ். நமக்கு அக்ரிகல்ச்சருக்கு அது யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் என்விரான்மெண்ட் சூட்டபுளாக இருக்கிற கண்டிஷன்லையும் வாழக்கூடிய பிளான்ட்டாக மாதிரி இருக்கணும் தான் பேலன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அட்மாஸ்பியர்லேயும் பேலன்ஸாக இருக்கணும், அக்ரிகல்ச்சர்லையும் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு பெஸ்ட்டாக இருக்கணும். அது ஒரு காரணத்துக்காக தட் இஸ் ஏ பேலன்ஸ் யூ ஹெட்ரோசிஸ். லாஸ்ட் ஒன் சீடோ ஹெட்ரோசிஸ் சொல்லுவோம். சீடோ ஹெட்ரோசிஸ்னா ஆல்சோ டேர்ம்ட் எஸ் லக்ஸரியன்னு சொல்லுவோம். லக்ஸரினா செழிப்பாக இருக்கிறது.
பார்க்கறதுக்கு ஹெட்ரோசிஸ் பார்த்தா செழிப்பாக இருக்கும், பட் அதனால் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்ட் சீடோ. சீடோ மீன்ஸ் ஃபால்ஸ், பொய்யான ஒரு ஹெட்ரோசிஸ் கேரக்டர்ஸ் தான் லக்ஸரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ சுப்பீரியாரிட்டி ஓவர்னா நமக்கு மேலே ஓவர் பிளான் சுப்பீரியாரிட்டி கேரக்டர்ஸ் வெஜிடபிள் க்ரோத், பட் இட் இஸ் நாட் இன் ஈல்டு. நமக்கு என்ன தேவை? ஈல்டு தேவை. அது ஈல்டு தராது, ஆனால் பெஸ்ட் குவாலிட்டிஸை தருது அப்படிங்கிறாங்க. அடாப்டேஷன் யூஸ்ஃபுல்லி அது ஸ்டெரைலாக இருக்கும், ப்ளஸ் புவர்லி ஃபெட் வந்தாலும் ரொம்ப புவரான ஃபெட்டல் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. சுப்பீரியாரிட்டியை பெஸ்ட்டாக நமக்கு ஸ்டெரைல் ஃபெட்டல் கிடைக்காது. தட் நேம் இஸ் கால்ட் யூஸ்வலி ஸ்டெரைல்னு சொல்கிறோம். அதனால தான் ஸ்டெரைல்ன்றது நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் வந்து அப்படியே அபரிதமாக வளர்ச்சி அடைந்தால் நமக்கு என்ன யூஸ்? நத்திங் யூஸ். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அட் இஸ் கால்டு சீடோ ஹெட்ரோசிஸ் அப்படிம்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.